உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆனவனை பண்ணிக்கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டுங்க காய் சுரக்காய்னு சொல்கிறது. முந்தி வார சுரக்காய் வந்து நாங்கள் இந்த என்ன சொல்கிறோம் பானை மாதிரி இருக்கும், என்ன பானை சுரக்காய்னு சொல்கிறோம். இது வந்து போத்தல் சுரக்காய். பானை சுரக்காய் வந்து இந்த தோல் வந்து நல்ல உரமாக இருக்கும். மேலால் வெட்டி போட்டு அந்த அதுக்கு உப்பு அதுகள் எல்லாம் அம்மாக்கள் போட்டு வைக்கிறவே அந்த உள்ளுக்கு குடஞ்சி எடுத்து போட்டு உப்பு பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கலாம். அவ்வளோத்துக்கு வந்து உரமாக இருக்கும். அந்த மண் சட்டி மாதிரி இருக்கும். மண் சட்டியோடு அது உரமாக இருக்கும். அந்த கோது அது பானை சுரக்காய். அதை நான் இப்போ காணவே இல்லை, காண்றதே இல்லை. இதுதான் இப்போ சுரக்காயை இப்போ வந்து உலாகி கொண்டு இருக்குது. சைனாக்காரன் எல்லாம் சேப்போல் மாற்றி போட்டான் போல எனக்கு. இந்த சுரக்காயில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்து சுரக்காய் சாப்பிடலாம். அதில் நிறைய நீர்ச்சத்து இருக்கிறபடியால் வெக்க காலத்தை வந்து நல்லா தணிக்கும். இதில் வந்து வெள்ளைக்கறி சொதி எல்லாமே கிளம்பி என்ன வரைஞ்சியெல்லாம் மற்ற அந்த இன்னும் கூட்டம் எல்லாம் செய்கிற வேறு இடங்களை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரசம். இப்போ இன்றைக்கு இறைச்சி சமைச்சாங்களா, அப்போ இறைச்சிக்கு வந்து ரசம் வைப்போம். மழமையாக இறைச்சி சமைச்சா நாங்கள் ரசம் வைக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த ரசத்துக்கு வந்து இந்த சுரக்காயில் இன்றைக்கு ரசம் செய்ய போகிறோம். சுரக்காய் ரசம். இறைச்சிக்கு வந்து ரசம் செய்ய போகிறோம், சுரக்காய் ரசம். சரி உறவுகளே, எங்களோட காணொலிக்கு யாராவது முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். சுரக்காயை வந்து நாங்கள் அரைச்சோ அடிக்க போட போறீங்க. ஓ விலைய கடையில் பார்த்தீங்க முட்டை வலிக்கிட்டு அரைச்சி போட போறாவே. இடிச்சும் போடலாம், இடிச்சும் போடலாம். நீங்க கூடவே இருக்குங்க, சின்ன உரெல்லாம் நடக்கு. கருவேப்பிலையால நான் இலையான் கலைக்கிறேன். இறைச்சி வெட்டினோடய கொஞ்சம் கடமையாக இருக்குது. எல்லாம் தான் பாதி வைக்கோ, உங்களுக்கு பாதி எடுப்போம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு தான் ரசம். இதில் மச்சா நாங்கள் அப்புறம் சொதி வைக்கலாம், கறி வைக்கலாம். வைப்போம் வேணே, வெள்ளைக்கறி ஒன்று வைப்பேன் நாளைக்கு. இதே பேருண்டா ஒரு இது சுரக்காய் விட்டது எப்படி வெட்டுறது? உள்ளான் எடுக்குது, உள்ளான் தான் வேணும் உங்களுக்கு. இந்த சுரக்காய் வெளி கோதையெல்லாம் கிடக்கு உள்ளுக்கு, அது விதை இருக்கு. அப்படி எடுத்தீங்கன்னா சரி. அது பிஞ்சு தான் இந்த சின்ன விதை. உண்மையில அந்த உரம் தானே அந்த ஒளிக்கு உள்ளுக்கு குடாஞ்சி எடுத்துட்டு பானை மாதிரி பாவிக்கும். விதியோட தவத்தி போடு. விதை கொஞ்சம் இந்த கல் போல் எடுக்க அரையாது. அரையும் விதையோட கொஞ்சம் அரைவே கூட விதை எடுத்தால் பிரயோசனப்படுத்தலாமே. காஞ்ச விதை இல்லை, நட்டு பார்ப்போம். நட்டு பார்ப்போம். தோட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மலர்வட்டி தான் காட்டுவோம். சுரக்காய் அநேகமான சாப்பிட பஞ்சு போட்டுருப்போம். ஆனால் அதெல்லாம் நல்லா இது இருக்கு. நாங்களுமே கண்டு சுரக்காய் நீத்துக்காய் இல்லை, நல்ல நீர்ச்சத்து இருக்கு. நல்லா நீக்கியாச்சு. இதுக்கு ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி தான் கிடக்கு, அதை போட்டு வைப்போம். இஞ்சி செவ்வாயில் இஞ்சி விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அரைச்சி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுப்போம். இடிச்சும் போடலாம். இடிச்சு போட்டு தான் அவ்வளோண்டு அந்த சத்துக்கள் எல்லாம் அரைவாசி கூட போயிடும். அரைச்ச முடிஞ்சுன்னா முழுசாக போயிடும் சத்து. இடிச்சா அப்படியும் கழிவு கூட வரும். விதையில் அதெல்லாம் போட்டு நான் அடிக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் கழிவு கூட வரும். இதை அரைச்சி போட்டும் படித்து எடுக்கலாம். அரைச்சாச்சு, பட்டு போல அரைச்சாச்சு. ரசத்துக்கு இடிக்க போகிறோம். மிளகு, மல்லி,
சின்ன சீரகம் போட்டு உள்ளி அடிப்போம். மேசையில் வச்சு அடிக்கல, அதை கொட்டு ஆடி கொட்டு. வெள்ளைப்பூடு, இடிச்ச கூட்டு, அரைச்ச சுரக்காய் சாறு. நிலவரம் எல்லா சாரும் அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. புளியை நல்லா கரைச்சி எடுக்கணும். இது புளிதான், கையெந்திர ஊற்றியங்க. இப்போ சமையல் எல்லாம் செய்துட்டு இருக்கிறேன், உடுப்பு கழுவிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு கையில் ஒரு ஊற்றையும் இருக்காது. புளி தண்ணி மிளகாய் 3 வெட்டி போட்டு விடுவோம். தண்ணி, உப்பு, அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்றதுக்குன்னா சரியும், நல்லா அவிஞ்சிருவோம். கொதிக்க விடுறதுக்குன்னா சரி, மூடி விடுவோம். மஞ்சள், கருவேப்பிலை போட்டு மூடி விடுவோம். நல்லா அவியட்டுக்கும். ரசம் தயாராகிடுது, இறக்குவோம். கீரி சம்பா சோறு, முட்டை, ஊர்கோழி முட்டை, கத்திரிக்காயும் பிலாக்கொட்டையும், இறைச்சி, மச்ச கையோட அந்த களைப்போட சாப்பிட்ற வெளியே ஒரு கிடைச்சேன். ரசத்தை வடிவா காட்டுங்க, ரசம் தெரியாது. சாப்பாடு, இறைச்சி, பருப்பு, முட்டை, பருப்பில் கத்திரிக்காயும் ரசம் வந்து நான் குடிச்சு பார்த்தேன். அப்போதே கொஞ்சம் உப்பு பார்க்கணும் மட்டும் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன்னா என்ன சொல்லுவோம், தடிப்பா இருக்கு. சூப் மாதிரி சூப் அளவுக்கு தடிப்பு இல்லை, ஓரளவு தடிப்பு. கொஞ்சம் முறை ரசம் சாப்பிடுவோம். ஒரு தெரியாது சாப்பிட்றது. ரசத்தை விட்டு சாப்பிட்டு பச்சை ரசம் என்ன சொல்ல, ரசம் என்றாலே சுவையாக தானே இருக்கும். அது முண்டைக்கு பூனை வந்து நிற்கும். எங்களோட பூனை எங்கடா இல்லாத எங்களுக்கு சொந்த மாதிரி வரும். சும்மா சாப்பிடு. ரசம் வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இறங்கணும். ரசம் வந்து கொஞ்சம் கட்டையில் அடங்க விட்டு தான் நல்ல ஓடும். இல்லை சின்ன சின்ன வெள்ளையில் பட்டா கேக். இது வரைக்குமே நான் ரசத்தோடு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ரசம் வந்து நீல நல்ல ஒரு சுவையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, தடிப்பாகவும் இருக்குது. நடுவு ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இப்படி எடுக்கிற மாற்றி செய்யலாம். ரசத்திலே நிறைய ரசம் நாங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தொடர்ந்து அதை மாற்றி மாற்றி போடுவோம்.
தொடர்ந்து காணொலிகளை பாருங்க. இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பாருங்க. சரியான பசியாக சாப்பிட போகிறோம். இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி.